ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 படி ஒரு வனப்பகுதி அப்படின்னு அறிவிச்சுட்டாவே அதை வந்து நிலப்பகுதியா மாத்துறது, அதுல பட்டா வாங்குறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதை யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதை வந்து ஆத்தரைஸ் பண்ணி இது வனப்பகுதியில இருந்து நிலப்பகுதியா மாத்துறன்னு சொல்லிட்டு அவங்க சப்டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 படி பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா ஒரு வனப்பகுதியில வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா பழங்குடியினர் மற்றும் பழங்குடியினர் அல்லாதவர்களுக்கும் அது உரிமை கொடுத்திருக்கு. அதுல பட்டா வாங்கிக்கலாம்னு சொல்லி. ஆனா சரியான ஆதாரங்கள்லாம் கோர்ட்டுக்கு கொடுக்கணும். சேலம் பகுதியை சேர்ந்த சில மலைவாழ் மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு ரிட் பெட்டிஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஃபைல் பண்றாங்க. நாங்க 75 வருஷமா எங்க முன்னோர்கள்லாம் இந்த இடத்துல தான் நாங்க குடியிருக்கிறோம். இப்போ வரைக்கும் நாங்க அங்கதான் வசிச்சுட்டு வரோம். எங்களுக்கு பட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. அதை விசாரிச்ச சிங்கிள் பெஞ்ச்ல வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிட் அப்பீல் வராங்க. ரிட் அப்பீல்ல விசாரிச்ச ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம் அண்ட் ஜஸ்டிஸ் குமரப்பன் என்ன சொல்றாங்கன்னா, 75 வருஷமா நீங்க இங்க வாழ்றீங்க அப்படின்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் நீங்க சமர்ப்பிக்கவே இல்லை. உங்களுக்கான ரைட்ஸ் இருக்குது, பட்டா வாங்கிக்கலாம். ஆனா நீங்க இவ்வளவு நாள் அங்க வசிச்சீங்க அப்படின்றதுக்கான எந்த ஒரு ப்ரூஃப்மே நீங்க கொடுக்கவே இல்லை. ஆதாரங்கள் இல்லாததுனால இந்த மனுவை தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிருக்காங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.